ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சிவன் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா மதுரை மகா சமையல்னு சொல்லிட்டு அந்த குக்கிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஒர்க்கு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். பேர்ட்ஸாக இருந்தால் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், கூடைகளாக இருந்தால் வயர்கூடை ஐட்டம் ஆல்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த எல்லா ஒர்க்குமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நிறைய கூட மாடல் வயரில் அனிமல், நாய்க்குட்டி, பார்த்திங்கன்னா ஒட்டகம், குதிரை, இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை மகா சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வயர்கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 8610070981 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வயர்கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் நான் 2 கலர் வயர் எடுத்துருக்கிறேன். ஸ்கேலில் 1 அடி 2 3 4 4.25 அடிக்கிட்ட வயர் எடுத்துருக்கிறேன். 4.25 அடியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 14 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லா வயருமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு வயராக எடுத்து இந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்து ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு இதே அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே அளவு வச்சுட்டு இதையும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போது நாட் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாதாரணமாக போடுற நாட் தான். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் கம்மியாக இருக்க வயர் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரன்னிங் வயர் இல்லாமல் இருக்கிற வயரை தான் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டுக்கணும். நம்ம நாட் போடுறதுக்கான கிளியர் டுட்டோரியல் எல்லா நாட்டுகளுக்குமே கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப அடுத்த வயரை ஒரே அளவு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அடுத்து திரும்பவும் நாட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கோங்க. இதையும் அப்படியே மாற்றி போட்டுருங்க. மேலே வச்சு நம்ம எப்பயும் போடுற சாதாரண நாட்டு தான். இப்போது சாதாரண நாட்டு எல்லாமே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ஒரே அளவு வச்சுட்டு திரும்பவும் மடிச்சுட்டு நாட்டை போட்டுக்க வேண்டியதான். இதை இப்படி இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. திரும்பவும் நாட்டை ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, 14 பீஸ் வயரையும் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா போடணும். நீங்கள் போட்டுட்டு உங்களோட நாட் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வயர் ஒரே அளவில் இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்டை போட்டுடணும். சரிங்களா? பாருங்கள், மொத்தம் 4 நாட் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கிற 14 வயரையும் நம்ம கண்டினியூஸாக ஜாயின் பண்ணி போடணும். ஒரே அளவு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா திரும்பியும் நாட்டை போட வேண்டியதுதான். பாருங்கள், 1 2 3 4 5 போட்டிருக்கிறேன். ரிமைனிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 இருக்கும். ரிமைனிங் உள்ள நாட்டையும் போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற 9 நாட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டோட்டலாக 14 போட்டிருக்கிறேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு எல்லாமே 14 நாட்டு இருக்கணும். நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவு எடுத்துகிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது திரும்பவும் ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
பாருங்கள் அதே அளவுக்கு திரும்பவும் பாருங்கள் சைடில் உள்ள அளவுக்கு அப்படியே வயரை எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம மடக்கிக்க வேண்டியதான். மடக்கி விட்டுட்டு இதை நாட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நாட்டை போட்டுகிட்டே வரணும். இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள் சாதாரண நாட் ஃபுல்லாகவே சாதாரண நாட்டாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட்டாக போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் ரெண்டாவது லைன் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சென்டருக்கு மேலே ஃபஸ்ட்டு லைன் போட்டுருக்குறோம். இப்போ போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரன்னிங் வயரையும் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சைடில் இருக்கிற அதே அளவுக்கு கட் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள் இதே அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே போட்டோமா கீழே போட்டோமா அந்த மாதிரிலாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதே அளவு வச்சுட்டு நம்ம வந்து நாட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இதே அளவு எடுத்துகிட்டு மடக்கிட்டு நாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி திரும்பவும் நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இப்போ மூணாவது நாட் போடுறோம். இப்படியே நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போது இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுன்னா மேல் பகுதி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கோம். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே மொத்தம் 4 லைன் போடணும். எல்லாமே போட்டு முடிச்சிடுங்க. நான் காட்டுறேன். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 போட்டிருக்கோம், இன்னும் 4 போடணும். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து மொத்தம் 14 நாட்டு இருக்குது. 14 நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த சென்ட்ரு பாயிண்ட் நாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது போட்டிருக்கிறோம். சென்ட்ரு பாயிண்ட்டோட சேர்த்து டோட்டலாக 7 போட்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸோட நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து அடுத்து வரும். மறக்காமல் அதை வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.